வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக மக்களவையில் இன்று நண்பகல் 12 மணி முதல் விவாதம். 16 மணி நேர விவாதத்தை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைக்கிறார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது உச்சநீதிமன்றம். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட தேஜஸ்வி யாதவின் மூத்த சகோதரர் தேஜ் பிரதாப் யாதவ் முடிவு. ஆர்ஜேடி கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு நீக்கப்பட்ட நிலையில் அறிவிப்பு. $30,000 கோடி முதலீட்டில் ஆப்பிள் நிறுவனத்துக்கான மின்னணு உதிரிபாக உற்பத்தி தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் அமைய உள்ளதாக தகவல். மின்னணு உதிரிபாகங்கள் உற்பத்திக்கான முக்கிய மையமாக உருவாகிறது தமிழ்நாடு. இண்டிகோ விமானத்தில் கவனக்குறைவால் அவசரகால கதவை திறக்க முயன்ற பயணியால் பரபரப்பு. மாணவன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் சென்னை விமான நிலைய போலீசார். அப்போலோ மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மருத்துவமனை முன்பு திரண்டிருந்த திமுக தொண்டர்களை பார்த்து கையசைத்து மகிழ்ச்சி. வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்படும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பிரதமர் மோடி அறிவிப்பு. மேலும் ஒரு உறுதிப்பாட்டை நான் மேற்கொள்கிறேன். வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச் சிலையை நிர்மாணம் செய்வோம். ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இரு பெயர்களும் பாரதத்தின் அடையாளம் என பிரதமர் மோடி பெருமிதம். சோழர்களின் ஆட்சி பொற்காலமாக இருந்ததாகவும் புகழாரம். பிரதமர் விழாவில் திருமாவளவன் பங்கேற்றது அற்புதமான திருப்புமுனை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. என்று சொல்லியிருக்கின்றார். அது அற்புதமான ஒரு திருப்புமுனை. அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பாரத பிரதமரை வரவேற்றது அவர் தமிழகத்தின் மீது வைத்திருக்கின்ற ஒரு பெருமையை புகழை பிரதமர் மோடி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று தெரிந்து அந்த நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டது சிறப்புக்குரியது, போற்றலுக்குரியது. இன்றைக்கு ஆட்சியை கொடுத்து பாருங்கள், 6 மாதத்தில் குற்ற செயல்கள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கி விடுகிறேன். வெறும் 6 நாட்களில் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டிலிருந்து ஒழித்து காட்டுவோம் என ஸ்ரீபெரும்புத்தூரில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. மேட்டூர் அணையிலிருந்து 1,05,000 கன அடி நீர் தண்ணீர் திறப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து 16,700 கன அடி உபரி நீர் திறப்பு. பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஈரோடு பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில் படித்துறையில் பக்தர்கள் புனித நீராட தடை. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் படித்துறையில் தடுப்புகள் அமைத்து சங்கமேஸ்வரர் கோவில் நிர்வாகம் நடவடிக்கை. ஆடிப்புறத்தை முன்னிட்டு மேல்மலையனூர் அங்காளம்மனுக்கு 2 லட்சத்திற்கும் மேலான வளையல்களால் அலங்காரம். சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம்.
சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நீலகிரி மாவட்டம் கண்ணாவரை சோலை பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சுமார் 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 படுகாயங்களுடன் மீட்பு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மாங்குள கண்மாயில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு கட்லா, ரோகு, ஜிலேபி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ச்சி. கேரள மாநிலம் பெருங்கல்குத்து அணையிலிருந்து தண்ணீர் திறப்பால் சாலக்குடி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று வெள்ளத்தில் இறங்கி தத்தளித்தபடி மறுகரைக்கு சென்ற காட்டு யானை. கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் இடுக்கியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் மூணார் தேனி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. சாலையை சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் சாலை போக்குவரத்துக்கு திறக்கப்படும் என அறிவிப்பு. தெலுங்கானா மாநிலம் மஞ்சுரியாலா அருகே கணவரை பிரிந்து தாய் வீட்டிற்கு வந்த பெண் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு. வரதட்சணையை திருப்பித் தரக்கோரி மகளின் சடலத்துடன் மருமகன் வீட்டின் முன் தாய் போராட்டம். இந்த நிதி ஆண்டுக்குள் 12,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய TCS நிறுவனம் முடிவு. நிறுவனத்தை பலப்படுத்தும் நோக்கில் இந்த கடினமான நடவடிக்கையை மேற்கொள்வதாக தலைமை நிர்வாகி அதிகாரி விளக்கம். அரசு பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் முடிவு. நாசாவில் 3,900 ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். இங்கிலாந்து இந்தியா இடையேயான 4வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது. 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 425 ரன்கள் குவித்த நிலையில் போட்டி டிரா. காலில் எலும்பு முறிவு. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியிலிருந்து ரிஷப் பண்ட் விலகல். மாற்று வீரராக தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெகதீஷன் அணியில் சேர்ப்பு. ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியின் 2வது ஆட்டம் டிராவில் முடிந்தது. வெற்றியை தீர்மானிக்கும் டை பிரேக்கர் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது.